ருசி வரட்ட பாரதி வர சின்னஞ்சீரு கிளியே யோ என்னடே நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்பராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, பொன்னத்தாயா, வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? மூதேவி, அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல, நான் போய் தான் ஆகணும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. வாமா. இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கிழவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம், சினிமாக்கு கூட்டு போறேன். வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு. டிக்கெட் வாங்கணும். ரகள பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா. அழுக்கு மூட்டை வராண்டாடு. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க. தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஐயோ, ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். வேணாம், அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? இருங்கண்ணா. அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. சொன்னா கேட்க மாட்டாளே, உதவ என்னதான் தெரியும். எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா இருக்கேன்? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? பாக்கி பேர் கவனி போ. என்ன மாட்டிக்கிச்சா? அப்படியே வா வா. ஸ்கூல்ல இருக்கிற குரங்கு மாதிரியே இருக்கிய. இந்த 1 ரூபா. யோ, இது என் செருப்பியா? என்னையா உன் சம்சாரம் எவ்வளவு முரடா இருக்கு? எனக்கே இப்பதான் தெரியும். போ வரா. வாங்க 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 அண்ணா. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல,
நீங்க நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? என்ன திடீர்னு வாங்க போங்க? இது எப்பத்துல இருந்து? நீங்க சண்டை போட்டீங்களே அத பார்த்ததுல இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க? அது வந்துங்க சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அப்படியே பொங்கி எழுந்துடுவேன். ஏன் நீங்க பயந்துட்டீங்களா? இவ்வளவு பொங்கினா யாருதாங்க பயப்பட மாட்டாங்க. கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே. அது வந்துங்க இதுதாங்க காரணம். ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும். அதனாலதான் நான் உங்க மேல கை வைக்கல. நல்ல வேளை நம்ம ஊர்ல தாலியை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால நாம தப்பிச்சோம். ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவிடாது. நான் தைரியமா இவளை விரட்டலாம். அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது, ஓடிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஏண்டி அறிவு கட்டவளை, எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க, இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க? அது வந்து பேசாதரி. 4 ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணா எனக்கு அவங்களை அடிக்க தெரியாது. நான் ஏன் சும்மா இருந்தேன்? அவங்க திருப்பி அடிச்சிருவாங்களே. என்னதான் பேசாத நீ. பொது இடம் கூட பார்க்காம பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற. ஃப்ளையிங் கிக். உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்னப்பா? இத பாருங்க, சும்மா கோச்சிக்காதீங்க. நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா? ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான். அது கூட எனக்காக இல்ல, உன்னோட பூ உன்னோட பொட்டு. என்ன சுயநலண்டா இந்த பொம்பளைங்களுக்கு. எங்க அப்பா பேச்சு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்தையே சினிமா கூட்டு போயிருக்கலாம். பரமசிவம் நாளைக்கு ரெடியாரு. 290 பக்கத்து பக்கத்துல. ஐயனார் கோயில் சில மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே கொரட்ட விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளம், அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்றம் கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன். விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேண்டா. யோ கம்முனரியா. அம்மா, நீ என்ன தத்து எடுத்தியா இல்ல பெத்து எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழே தான் படுப்பேன்ட்டான். இது நியாயமா? அறிவு கட்டவன, இப்படி வா. அவ சொல்றதாண்டா நியாயம். உன்ன போய் கேட்டானே. உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. ஓ கம்முனரியா. இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா இதை எடுத்துட்டு கொடுக்குறேன். உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன். ஏண்டி பாரு, நம்மளை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பள்ளியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேட்போம்னு சொல்றேன். போங்க. ஏம்மா ராஜி, என்ன நடந்தது? அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறு ஆச்சுல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டாரு. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுல என்னடா தப்பு? உன்ன அவரு திட்டாதீங்க மாமா. அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி இல்ல சொல்லாதம்மா. என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே, அவனை கூப்பிட்டு கண்டிங்க. அறிவட்டவன வாடகைங்க. என்னையா என்னையாவா? பல்ல உடைச்சிருவ. வாடகைங்க மரியாதையா? அயோக்கிய ராஸ்கல். பாடுறாங்க, யாரு பெத்த பொண்ணோ எப்படி அழுகுதுன்னு பாடுறா. யாரு பெத்த பொண்ணாவா? அப்ப கல்யாணத்துல தார வாத்து கொடுத்தது அவங்க அப்பா இல்லையா? பேசாதடா. குடும்பம்னா 4 தான் இருக்கும், நீ தான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி. பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா? அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை.
கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கேன். என்ன பண்ற பாரு. அண்ணே நீங்க நான் ஏதோ நாய் படுத்திருக்குன்னு அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்குங்க. நீ என்னடா இந்த வீடே என்ன நாயின்னு தான் நினைக்குது. என்ன இது? இப்பதானே புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷமா கட்டில படுக்காம இப்படி கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கீங்க. எனக்கு என்ன வேண்டுதல? விதி. வெளில வந்து படுத்திருக்கேன். அன்னி கூட ஏதாவது தகராறா? ஒன்னா ரெண்டா? ஒரு நாள் தள்ளி படுங்கறா, ஒரு நாள் தரையில படுங்கறா. அவளை சொல்லி குத்தம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான். தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் உன்னோட 3 வயசு பெரியவன். அதான் எனக்கு தெரியுமே. தம்பி, நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க. வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான். வா பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா. திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு அவன் தலையில கட்டி கூட்டி வந்துருவான். அப்படியே செஞ்சாரு. அவன் சாதாரண அப்பனா, எட்டப்ப. உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா? தெரியாது. என் கேஸ். கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா. அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்ப்பா. நீயாவது எப்படியாவது புச்சால்தரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துறாத. எனக்காவது தின்ன. நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், உனக்கு நடு ரோடு தான். பார்த்து புச்சால்தரமா நடந்துக்க போ. தம்பி, கருங்குழி கேஸ் மறந்துடாது. முருகா, என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கிற? சாப்பிடலையா? விஷயத்துக்கு வாங்க. அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல, அங்க மணியக்கார வீட்டுல போட்டோ எடுக்கணுமா. என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ரெடியா இரு. டேய் ஏமாந்துறாத. ஊர் பேரை பாத்தியா? பள்ளத்தூர். எனக்காவது கருங்குழி, உனக்கு பள்ளத்தூர். இன்னும் பயங்கரமா இருக்கும். அடி செருப்பால நாய. என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது. முடியாதுன்னா விட்டுறா. அதுக்கே இந்த குதி குதிக்கிற? மணியக்காட்ட சொல்லி போடுறேன். அது ஓட்டம். நம்ம சம்பந்தி 2வது பொண்ணோட இங்க வர்றாரு. அடுத்த மாசம் 1 தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்க. டேய், வரதட்சணைக்கு ருசி கண்ட பூனை உருக்கிட்டாவது உஷாராரு. மூதேவி, தெருவுல படுத்த இன்னும் நீ திருந்தல. அப்பா, அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. சரி. சரியா? டேய், இப்படி ஒரு புள்ளையே பிறக்கலைன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுடிவு வேண்டா. தலைமுழுகிறது என்ன? தேவசமே கொண்டாடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு. என்னது? தம்பி தப்பிச்சுட்டான். கிழவன் காலு. கிழவனா? யாரா கிழவன்? பையன் என்ன பண்றீங்க? பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்.